ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம வந்து காரைக்குடியிலேருந்து சென்னை நோக்கி போயிட்டுருக்கேன். நம்ம சென்னை நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருச்சி அவுட்டரில் பரணி ரெஸ்டாரண்ட்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளுடைய லாகை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ என் கூட நீங்கள் சென்னைக்கு வரலாம் வாங்க. இப்போ நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் சொல்லியிருக்கீங்க. இந்த வீட்டில் வந்து நார்த் இந்தியன் தாலி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய சன்னுக்கு சப்பாத்தி வந்துருச்சு. சப்பாத்தி நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ், சாரி வெஜிடபிள் பிரியாணி. என் ஒய்ஃபுக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம், அது என்னென்னு காமிக்கிறேன் பாருங்க. நார்த் இந்தியன் தாலி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. பன்னீர் மஞ்சள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், சூப்பராக இருக்கு. நம்ம பாஷையில் வச்சுட்டு அப்படின்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரியே இருக்குது. சாரி, பெப்பர் கிரேவி மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. பரணி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு ஐயா வந்தாங்க. அவங்க கையில் ஒரு பேங்கிள்ஸ் மாதிரி நிறையா போட்டுருக்காங்க. ஆளை பார்க்கையில் ஒரு தெய்வம் கிடைச்சாமா ஒரு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஐயாவும் இருக்காங்க. என்னென்னு அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னங்க ஐயா? சண்முகம் பூசாரி. சண்முகம் பூசாரி. எந்த ஊருங்கய்யா? ஆரியப்பூர்பட்டி. இங்கே தான் இழுப்பூர் பக்கத்தில். இழுப்பூர் பக்கத்தில். சரிங்க. பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு பேங்கிள்ஸ் நிறையா போட்டுருக்கீங்க கையில். அப்படியே கொஞ்சம் தூக்கி காமிங்களேன். இது எதுக்கு போட்டுருக்கீங்க? இது நான் சொல்றபடி நடந்தா அவங்க உபயோகமா போடுறது. அப்படிங்களா? நான் அருள் வாக்கு சொல்றேன். அப்படியா? சரி சரி சரி. அப்போ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் மக்கள்கிட்ட சொல்லிடுறே வந்து ஐயா கீழே ஒரு தெய்வம் கிடைச்சமா இருக்குன்னு அருள் வாக்கு சொல்லுவீங்க நீங்க. அருள் வாக்கு. சரிங்க சரிங்க. இது ஜாதகத்தையும் பார்ப்பேன். அருள் வாக்குன்னு சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க. அப்படிங்களா? சரி. ஒரு வேலை எங்க பூஜையாக இருக்கேன். அதனால இந்த ஊருக்கு வந்திருக்கேன். சரிங்க. இது எப்போதுமே கையில் போட்டுருக்கீங்களா? கை ரொம்ப கை போட மோதலை, அருவா, என்ன அவங்க சக்திக்கு முடியுதோ அந்த மாதிரி காப்பு என்ன முடியுதோ செஞ்சு போறேன். எனக்கு நல்லது செஞ்சா நான் கற்பசாமி ஆடுறேன். அழகமலையா அப்படி கற்பு. சரி சரி சரி. மதுரை அழகர். அது சரிங்க. ஒரு ஆலயம் கட்டியிருக்கேன். பெருமாள் கோயில் எல்லாமே இருக்கு. ரைட்டுங்க. அதை வச்சு வர்ற ஆளுகளுக்கு புரிய சொல்லுவேன். சொல்றபடி நடந்தா அவங்க கொண்டாந்து அவங்க கொடுக்கறது கையில் போட்டுக்கிறீங்க. போட்டு கொஞ்சம் நல்லா காமிங்களேன். இதுதான் ஐயா நிறைய போட்டிருக்காங்க. பூரா அவங்க பேர் அவங்க பேர் எழுதி போட்டுருக்காங்க. சரிங்க சரி. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம இப்போ திருச்சி ஏர்போர்ட் தாண்டி போயிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சரியான சூறாவளி காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. பயங்கரமான காற்றா இருக்கு. ஓகே, இப்போ திருச்சி நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து சென்னை ஹைவே ஏறிட்டேன். தம்பி ஆஷிக், டாடி லைட்டாக ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சேஃபாக போங்க. 100 தாண்ட வேண்டாம். ஓகேவா? தானமாக போங்க. நம்ம சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். திருச்சி அவுட்டர் தாண்டி வந்துட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா நம்ம காரில் போயிட்டு கீழே ஒரு மாதிரியான சவுண்ட் வந்து இன்ஜின் கீழே. என்னடான்னு பார்த்தா அந்த இன்ஜின் கீழே உள்ள கவர் பார்த்தீங்கன்னா கல்லுக்கு தனியாக விழுந்துருக்கு. நல்லவேளை அது ஹைவேஸில் போயிட்டு இருக்கையில் கூட்டாய் கம்பெனி பக்கத்துலேயே டொயோட்டா இருக்கு. கூட்டாய் கம்பெனி இருக்குது. நம்ம கார் கூட்டாய் காரு. ஸோ அது பக்கத்தில் இருந்தனால அப்படியே மறுபடியும் யூட்டர்ன் அடிச்சு கொடுக்குறோம். சுற்றி வந்து ஒரு பின்னாடி விட்டுருக்கேன். அது என்ன வந்து கீழே அந்த இன்ஜின் கீழே உள்ள கார்டு மாதிரி, அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கு. அது கல் வந்துச்சு. அவங்களுக்கு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதனால் நாங்கள் அதை கழட்டி இருந்தேன். கழட்டி கொடுத்து தந்தவங்க நாங்கள் சென்னை காட்டி பார்த்தோம். லேப்டாப் சேர்த்து போயிருக்காங்க. மறுபடியும் நம்ம கண்டிப்பாக பண்ணேன். ஸோ நம்ம ஒன்று நினச்சா ஒன்று நினைக்கிறாப்புல. சரி, காடி கிரேட் இருந்தாலும் பார்ப்போம், சமாளிப்போம், போயிட்டே இருப்போம். இந்த தான் கழட்டி விழுந்துச்சு அப்படியே. ஸோ இதை இப்போ கழட்டி விட சொல்லியிருக்கேன். நான் ஊரில் போய்ட்டு இந்த செட்டோட அப்படியே மாற்றணும். இந்த செட்டோட அப்படியே மாற்றினேன். இப்போதைக்கு இதை மாதிரி கழட்டி விட சொல்லியிருக்கேன். இதுங்க அதுவும் நம்ம கார் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மர்க்காடு இதை கழட்டி விட்டாங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்காங்க. அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். அதுவும் நம்ம கார் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையில நடந்தது மிஸ்டேக் கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காரைக்குடியில் வந்து நம்ம ஒரு சைட்டு பார்க்க போகிற இடத்துல வந்து கல்லில் பட்டுருச்சு கீழே நம்ம சைட் பார்க்குற இடத்துல. அதை நான் அப்படியே தூக்கி மாட்டி விட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் தான் அதை டைட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதோடைய விளைவு தான் இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கையில் அந்த மாதிரி ஆனது. இதுக்கப்புறம் நல்ல வேளை ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் அவர்களால் நம்ம திருச்சி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கையில் கரெக்டாக ஹூண்டாய் ஷோரூம் கிராஸ் ஆகி போயில அந்த சவுண்டு வருது. அப்போ வண்டி அங்கனுக்குள்ளே பாலத்தில் நிப்பாட்டினு பார்க்கல அந்த கீழே உள்ள அந்த இதுக்கு மக்கால் அப்படியே கலந்துருச்சு. சரி நம்ம போயிடலாமா கழட்டி விட அப்படின்னு பார்க்க போய்ட்டு ரொம்ப ரிஸ்க்காக தெரிஞ்சு. நம்ம சென்னைக்கு போகிறோம், சரி 5 மணி நேரம் ட்ராவல், அப்போ சரியாக வராது பார்த்துருந்தோம். இப்போ யதார்த்தமாக என் சன் சொன்னப்போ டாடி இப்போ டாடி ஹூண்டாய் கார் கம்பெனி வேலை கிராஸ் ஆச்சு, அதனால் வந்து மறுபடியும் அங்கே போய் பார்த்துட்டு போயிருந்தோம்னால மறுபடியும் வந்தான். ஸோ இங்கே வந்து சொன்னோம், சர்வீஸ் சென்டரில் சொன்னால் வெயிட் பண்ணுங்க சார், ஒரு 20 மினிட்ஸாக பார்த்துன்னு சொல்லிட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ளோடய நம்ம ஹூண்டாய் கம்பெனி காருக்கு இருந்தனால நல்லதாக போச்சு. என்னப்பா ஆமாம், அதனால் எல்லாத்தையும் வந்து நம்ம போகிறதில்ல போனால் இது பார்த்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆமாம் சரி ரைட் ஓகே. கார் சர்வீஸ் பண்ணி வந்துருச்சு. 20 நிமிஷத்தில் பார்த்து கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹூண்டாய் கம்பெனிக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். நம்ம கரெக்டாக திருச்சியிலேருந்து ஹூண்டாய் கம்பெனிலேருந்து கிளம்பையில் 4:10 மணி அப்படியே கரெக்டாக இப்போ உளுந்தூர்பேட்டை வந்துட்டா. உளுந்தூர்பேட்டை பைபாஸில் A to B இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பலான்னு இருக்கேன். என்ன ரொம்ப டயர்டாக இருக்கியா? இல்லை அவன் வந்தா சின்ன கொஞ்ச நேரம் தானே. சரி ஓட்டிடலாமா? டாடி ட்ரை பண்ணலாம். ஓட்டிடலாம். டயர்டாக இருந்தால் சொல்லிடுவேன், இல்லைன்னா ஓட்டிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறம் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பிளேட்டு ஆனியன் பஜ்ஜி சொன்னோம், ஒரு பிளேட்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜி, ஒரு பிளேட்டுக்கு வந்து நாங்கள் 2 நினச்சோம், 3 இருக்குது. நல்லா சூடாக இருக்கும், கையில் கூட பிடிக்க முடியாது, நல்லா சூடாக இருக்கும். சாம்பார் சட்னி சூப்பர். ஓகே ஸ்நாக்ஸ் காஃபிலாம் சாப்பிட்டாச்சு. பட் இந்த ஒரு பால் விலையே கம்மி தான், ஆனால் இங்கே ஒரு காஃபி விலை வந்து 47 ரூபா, ரொம்ப ஜாஸ்தி. சரி நம்ம ட்ராவலில் இருக்கேன், என்ன பண்ணுறது, சாப்பிட்டாச்சு. சரி வாங்க ஓகே நம்மளுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான். இப்போ நம்ம ஊரப்பக்கம் ஏரியா வந்துட்டான். செம்ம டிராஃபிக்கு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வந்து சொல்லவே வேண்டாம். ஏன்னா எல்லா ஏரியாவில் வந்து ஜங்ஷன் ஆகி விழுப்புரத்துலேருந்து சேர்கிற இடத்துலேருந்து நம்ம இது முடிக்க நல்ல டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ஊர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். நம்ம கரெக்டாக செங்கல்பட்டுலேருந்து இப்போ தாம்பரம் வர்றதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாம்பாக்கம் போகிறக்குள்ள மணி 10:30 ஆயிரும். ஓகே போயிட்டுருக்கோம் வாங்க. சென்னை வந்துட்டா, சரியான டிராஃபிக்கு. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி ஆச்சு. அப்படியே ஊர்ந்து தான் வந்தேன். ஹெவி டிராஃபிக் இன்றைக்கி சண்டே. இப்போ நம்ம இருக்க ஏரியா வந்து மாம்பாக்கம். ஸோ மேலே தான் நம்ம ஃப்ளாட் 2nd ஃப்ளோரில். ஸோ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சந்திக்கலாம். ஓகே பாய், குட் நைட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னைக்கு நைட் வந்தாச்சு, சேர்ந்தாச்சு, செஞ்சு நல்லா டயர்ட், நல்லா தூங்கி எழுந்திரிச்சான். ஸோ இப்போ வந்து காலையில் எப்படியே காலையில் பொழுதாச்சு, வாக்கிங் போகல. பாப்பாவுக்கு வந்து 8:45க்கு காலேஜு. அதுக்காண்டி காலையில் பால் வாங்கிட்டு டீ கொடுத்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஓட்ஸ் பண்ணுவோம். அதுக்காண்டி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே வரலாம்னு இருக்கேன். ஸோ வந்துட்டு அதுக்கு கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து குளத்தூரில் வந்து கடைகள் அவ்வளோவா கிடையாது. எல்லாம் 8 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இப்போ ஏதோ வாங்க பால் பாக்கெட், இது பால் பாக்கெட் கூட கிடையாது. இப்போ வெஜிடபிள்ஸ் எதுவும் வாங்குறாங்க. நம்ம குளத்தூர்லேருந்து மாம்பாக்கத்துக்கு 1 கிலோமீட்டர், அங்கே தான் இப்போ போகிறேன். அங்கே தான் எல்லாமே கிடைக்கும். கேரட் ஒரு கால், பீன்ஸ் ஒரு கால், வாங்கிட்டான். பீன்ஸு, கேரட்டு, மல்லித்தலை, முட்டை வாங்கிட்டான். காலைல காஃபிக்கு வந்து ரஸ்க் வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு வந்து 8:45 காலேஜ். வாங்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சுட்டு காலேஜ் போய் நான் அப்படியே விட்டுட்டு வரணும். நம்ம ஃப்ளாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமான புறாக்கள் இருக்குது. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:05 ஆகுது. ஸோ இன்னும் வெயில் வர ஆரம்பிக்கல, கொஞ்சம் க்ளவுடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 8:30 மணிக்கு தான் பட்டையை கிளப்பின வெயில் சென்னையில், அது பொறுக்கே தெரியும். நம்ம பிளாக் காஃபி சாப்பிட்டுட்ருக்கோம். என்னோடய டாக்டர் காலேஜ் போகிற ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த காஃபி சாப்பிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இப்படி வாக் போய்ட்டு வந்துலாம்னு இருக்கேன். இந்த ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு.
அந்த கிணறு வந்து அதாவது இது பண்ணலை, தூத்து விடலை, அது சுருக்கியிருக்காங்க. அதை பாருங்கள், மிகப்பெரிய கிணறு, பெரிய கிணறு தெரியுதா உங்களுக்கு? இந்த வயலும் வாழும்ல காட்டுவாங்கல்ல, மிகப்பெரிய கிணறு. அது வந்து தண்டரையாக இருக்கான். இங்கே ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்கனால வந்து இது சுற்றி சுவர் கட்டி வலை போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? மிகப்பெரிய கிணறு. இந்த ஏரியா ஃபுல்லாக வயக்காடாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாட்ஸாக மாற்றிருக்காங்க எல்லாத்தையும். இந்த ஃப்ளாட்ஸ் ஏரியாவில் வாக்கிங் போகிறதுக்கு ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே போவான். இங்கே என்ன சவுண்டு கேட்குது? பைப்பு ஏன் திறந்து விட்டுருக்கான்னு தெரியல. ஸோ இந்த சைடில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணி போகிறதுக்காண்டி திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வழியாக தண்ணி அப்படியே ஃபுல்லாக போகுது. இதனால இது டூ மச், இவ்வளவுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகிறது ரொம்ப டூ மச் தான். பட் அடைக்கலான்னு பார்த்தா நேப் இல்லை, மேலே அடைக்கிறது இல்லை. நம்ம அடைச்சிட்டு போயிருக்கலாம். இந்த உள்ள மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ அடைச்சிடுவாங்க. நல்லா பார்த்தா நம்ம சொல்லிடுவோம், இவ்வளோ வாட்ரு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். நம்ம வாக்கிங் போயிட்டுருக்கேன். இப்போ வாக்கிங் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் நிறையா இருக்குது, புல். ஸோ இப்போ நம்ம வந்து ஷூவை கழட்டிட்டு கூட அதில் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் ஏன்னா புல்லில் வந்து வாக் பண்ணுறதுங்கிறது வந்து அக்குபஞ்சர் மாதிரி இருக்கும்பாங்க. ஸோ நல்லது, காலுக்கு ரொம்ப ரத்த ஓட்டம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம இருக்க ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வயல்வெளி தான். தெரியுதுங்களா? பெரிய வயல்வெளி. இந்த வயல்வெளி வந்து இங்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. அது வில்லேஜ், ஆக்சுவலாக இது ஒரு வில்லேஜ். இது இதனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, நைட்டு இதில் ஈவினிங் கூட கொசு இல்லை. 12 மணிக்குள்ளே பயங்கர கொசு நம்ம ஃப்ளாட்டில். அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளட் சமயத்தில் வந்து இதில் நிறையா தண்ணி வந்து தேங்கி இருந்ததாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி வந்துச்சா. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட்டில் குரங்கு தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. இங்கே இது என்ன பண்ணுறதுன்னா, இங்கே இந்த குப்பையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதை பூரா வீட்டு வாசல் எடுத்து வைக்கிறது பூரா என்ன பண்ணி போகுதுன்னா, எல்லாத்தையும் கிளச்சி போட்டு இது பண்ணி வீட்டை அவங்களும் வாசலில் நாஸ்தி பண்ணிட்டு போயிடுறேன். உங்களுடைய தொந்தரவு இங்கே ரொம்ப ஜாஸ்தி. என்னப்பா அவன் முறைக்குது பற்றியா? சொல்கிறது ரோஷம் வருதா? அது கோவம் வருது. கோவம் வருதா அவனுக்கு? அப்படியே என்னுடைய டாக்டருடைய ஒரு காலேஜ் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் டேஸில் அப்படியே மெரினாமாலுக்கு வந்தான். சின்ன ஒரு ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. மெரினாமாலுக்கு வந்திருக்கோம். மெரினாமாலில் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா சத்யா ஏஜென்சி இருக்குது. சத்யா ஏஜென்சி, அந்த கேஷியோ, டைட்டன், ஹில்டன், நிறையா ஒரு வாட்ச் கடை, ஹோம் அப்ளையன்ஸ் கடையெல்லாம் இருக்குது. அப்புறம் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் பூரா இருக்குது. சாம்சங்லாம் இருக்குது, சாம்சங். அப்புறம் வந்து ஸ்பார்க்கில் கெட் ஃப்ரீ பார்க்கிங் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக இங்கே தான் ஃபஸ்ட் நம்ம வந்தது. அப்புறம் அது பார்க்கிங்லேயுமே ஃப்ரீ பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதை வாங்க உள்ளே ஃப்ரீ வாங்க போகலாம். ஆப்பிள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆப்பிள். சூப்பர் சேவர் அதாவது காசு இல்லாமல் கப்பு பண்ணுறாங்க. சூப்பர் சேவர். இப்போ நான் நிற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜில் நிற்கிறேன், சென்னை கேம்பஸு. டாக்டர் கிட்டி காலேஜில் ஒரு ஒர்க்கு, அதுக்காண்டி வந்தால் எனக்கு போயிட்டுருக்கு. நான் இப்போ தான் ஆடிட்டோட்டு தான் வெளியில் வந்தேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு, அதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 hour வெளியில் போகலாம். என் டாக்டர் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்குறது சென்னை விஐடி காலேஜ், அது உள்ள கேன்டீன். காலேஜில் வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நானும் என் டாக்டரும் இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ லஞ்ச் டைம் ஆகுது, வீட்டில் போய் சாப்பிட்டுக்க வேண்டியது. நல்ல வெயில் இன்னைக்கு.
ஸோ அந்த வேலையும் முடிஞ்சு. கேம்பஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. சூப்பரான சிலை, நேச்சுரலாக தத்துரமாக அப்படியே இருக்குது. 10 மணி போல் கரெக்டாக விஐடி கேம்பஸ்குள்ளே வந்தோம் காலேஜுக்கு. என்னுடைய பொண்ணுடைய வேலையாக வந்தேன். ஸோ வந்த வேலை முடிஞ்சு ஃபுல்லாக அகாடமியில் போயிட்டு எல்லா வேலையும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஈவினிங் சந்திப்போம். நம்ம மார்னிங் வந்து டாக்டருடைய காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பர் ரோட்டில் உள்ள விவேரா மால் இங்கே தான் வந்திருக்கேன். ஜாலியாக ஒரு வருஷம் டைம் பாஸ் பண்ணிட்டு வாங்குற மாதிரி வாய்ப்பு இருந்தால் தான் வாங்கிட்டு அப்படியே போவோம். இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் உள்ள விவேரா மால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்திருக்கேன். ஸோ வந்ததுனால ஒவ்வொரு டைம் நம்ம அடிக்கடி வரையில் ஏதோ ஒரு வித்தியாசமாக இல்லை, ஒரு ஏதோ தெரியுது. அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோம். அப்படியே உள்ள என்ட்ரு ஆகிட்டான். இப்போ போல் அஸ்யூஸ்டாக எல்லா ஒரு பிராண்டடு ஷோரூம் கூட எல்லாமே இங்கே இருக்க முடியுது. என்னதான் மாலுக்கு வந்தாலும் ஒரு சில இதுதான் இங்கே ஷர்ட் பேண்டெல்லாம் எடுக்கிறேன். மற்ற பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் இங்கே எடுத்துடுறேன். இதோட கொஞ்சம் ஆன்லைன் இருந்துச்சு. ஒர்க்கிங் டேஸ்னால ஃப்ரீயாக இருக்குது. இது சாட்டர்டே சண்டே நல்லா ஃபுல் க்ரௌடாக இருக்கா. சண்டேனே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கேன். நல்லா க்ரௌடாக இருக்கா. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கு என்ன க்ரௌடாக இருந்தால் என்ன, ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வேடிக்கை பக்கம் தானே வந்துருக்கோம். ஒரு 2 மணி நேரம் டயத்தை பாஸ் பண்ணணும். போகிற உள்ள பக்கத்தில் ஃபுட் கோர்ட் இருக்குது. முடிஞ்சால் இங்கே ரொம்ப க்ரௌடு இல்லாமல் இருந்தால் இங்கே சாப்பிட்டு போய்க்கலாம். மேலே ஃபுட் கோர்ட் அப்படியே ரவுண்டிங் வந்தால் உள்ளே வந்தாலும் கமகமும் பசி பயங்கர நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. மேலே 4th ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. அப்படியே கமகமும் அப்படியே அந்த ஃப்ரை வாட பயங்கரம். உள்ளே போனாலும் பசி வந்துடும். அதெல்லாம் வேண்டாம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ளார்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் மாதிரி இருக்குல்ல. அழகான குட்டி டெய்ரி என்ன போட்டுருக்கு. இட்ஸ் யுவர் பர்த்டே. அழகான டெய்ரி. சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதிருப்பாங்க. வேர்ட்ஸ்லாம் உள்ள நிறையா எழுதி. டெய்ரி சென்னையை பொறுத்தவரை நம்ம மாலில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, அதாவது மண்டே டு ஃப்ரைடே, ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஃபேமிலி வந்தோம்னா நிதானமாக நம்ம வேணுங்கிறது எந்த கலெக்ஷன்ஸோ எப்படி வேணுமோ அதுட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் வேடிக்கை பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி கலர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா சனி ஞாயிறு தான். மற்ற நாள் வேஸ்ட்டு. அப்படியே காத்தாடி போய் கிடக்குறோம். மக்கள் இல்லை பாரு. மால் அப்படியே ரொம்ப தூங்குற மாதிரி இருக்குது. மால் ரொம்ப பிஸியாக இருக்கேன். தியேட்டரில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். புதங்க சாரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாலை அப்படி ரொம்ப தூங்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக வந்ததுனால இப்படி தான் வர முடிஞ்சிச்சு. சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி படம் கூட ரைட் பண்ணிக்கு இவ்வளோ நல்லா காமிச்சு. இப்போ நம்ம விவேரா மாலில் வந்து செகண்ட் டே மார்னிங் காலையில் வந்தால் நேற்றுக்கு வந்து எதார்த்தமாக இங்கே வந்தது காரணம் கேட்டிங்கன்னா, என்னுடைய டாக்டர் வந்து லாங் சைஸ் மிரர் ஒன்று கேட்டாங்க. ஒரு 5 அடி மிரர், அதாவது ஒரு 5 அடி உயரம் 1.5 அடி அகலத்தில் உள்ள மிரர் கேட்டாப்புல. அது இல்லை. அது வந்து இன்றைக்கி வந்துடும் சார், லஞ்ச் டைத்தில் வாங்கினப்பா. கரெக்டாக லஞ்ச் டைம் தான். மால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே தான் அது கிடச்சிச்சு. அது வாங்கியாச்சு. இப்போ அதோட வந்ததோட சின்ன ஒரு துணி மடிச்சு வைக்கிற ஒரு டப்பு, ஆர்கனைசர் டப்பா ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன மிரர்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த மிரர். 5 அடி உயரம் 1.5 அடி ஆகும். அப்படியே பேக்கில் திருப்பி காட்டுமா, திருப்பி காட்டு. விவேரா மாலில் வந்து ஒரு ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு பார்த்தா கிட்ட 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பஸ் தாங்க முடியல. அது மணி 2:30 மணி ஆகுது. டாக்டர் கேஎஃப்சி வந்து எனக்கு வெனஸ்டே ஆஃபர் பண்ணிருக்காங்க. 9 pieces ஃபார் 300. அது நம்ம ஆர்டர் பண்ணோம். கேஎஃப்சி ஆர்டர் பண்ணேன். வெனஸ்டே ஸ்பெஷல் வந்து போட்டாங்க. ஒரு நம்ம ஆர்டர் பண்ணி கிட்ட 20 அரை மணி நேரத்துக்கு மேலே தான் வந்துச்சு. சரியான பசி. 10 நிமிஷம் தான் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதோட ஒரு பீஸ் சாப்பிட்டு தான் வீடியோ எடுக்கலாம். ஆனால் நல்லா இருக்குது, சூடாக இருக்குது. ஆனால் ரொம்ப லேட். இன்னைக்கு வந்து வீக்கெண்டோட கூட கிடையாது, ஒர்க்கிங் டேஸ் தான். ஆனால் ஏன் இவ்வளோ லேட் பண்ணான்னு தெரியல.
டேஸ்ட்டுக்கு எப்பவுமே தனித்துவம் உண்டு டேஸ்ட்டுக்கு, அது பெப்சிக்கு சூப்பராக இருக்குங்களா. இப்போ நம்ம வந்து விவேராமாலுக்கு வந்து 1:05 வந்தேன். இப்போ ரிட்டர்ன் போகிற வந்து 3:50 ஆகுது. ஸோ வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க, என்ன சாப்பிட வர கிளம்பு அப்படின்னு. இதில் நாங்கள் வேறு கேஎஃப்சி பசி இருக்குன்னு கேஎஃப்சி சொல்லிட்டு ஒரு வெனஸ் சாப்பிட வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நான் இங்கே சாப்பிட்டது வீட்டில் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அந்த வீடியோ வந்து எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டு நாங்கள் வாட்டிக்க போகிறோம். இல்லாத காரணம் என் டாக்டர் தான். இப்போ விவேரா மாலில் எடுத்த மிஸ்டர் டிஐஒய் ஷாப்பில் எடுத்தேன் பார்த்தீங்களா, லாங் மிரர். அதான் அந்த மிரர் கரெக்டாக 5 அடி உயரம். அது பாருங்கள், நானே ஃபுல்லாக தெரியுறேன் பார்த்தீங்களா. 1.7 அடி அகலம், 5 அடி உயரம், ஃபுல்லாக தெரியுறேன் பாருங்கள். ஸோ இந்த மிரர் தான் இப்போதைக்கு வாங்கலாம். 900 ரூபாய்க்கு இந்த மிரர் ஓகே தான். ஆனால் வந்து திக்னஸ் தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி சின்ன பைப் தான் சப்போர்ட்டுக்கு இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து சான்ஸே இல்லை. நம்மளுடைய பெட்ரூமில் வந்து இங்கே வச்சாலும் ஒரு ஓரத்தில் கார்லாம் வச்சுருக்கேன். காற்று அடித்தாலும் சாஞ்சிடும். ஏன்னா திக்னஸ் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. திக்னஸ் ரொம்ப கம்மி. ஹலோ, இப்போ நம்ம சென்னையிலேருந்து காரக்குடி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்த ஒர்க்கு, சென்னை வந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரெக்டாக மாம்பாக்கத்துலேருந்து கிளம்பையில் 3:50. இப்போ கரெக்டாக நம்ம மேல்மருவத்தூர் வந்துட்டோம், கிராஸ் ஆகிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒரு பிளாக் காஃபி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். என்னப்பா 99 காஃபி அடை ஆப்பா கடைன்னு போட்டிருக்கு. கருப்பட்டி காஃபி கடைங்கிற மாற்றிட்டாங்களா? ஓ மை காட். நம்ம ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது முதலாவது தாண்டி அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு ஏற்ற மாதிரி ஹில்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி சென்னையிலேருந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பேர் வந்து அச்சரப்பாக்கம். ஸோ அச்சரப்பாக்கத்து ஏற்ற மாதிரி பெரிய ஹில்ஸ் இருக்குது. பெரிய ஹில்ஸ் இருக்குங்களா, நல்லா இடமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அதுக்கு எய்த்தாப்பில் தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து கருப்பட்டி காப்பின்னு கடை இருந்துச்சு. வந்து இப்போ வந்து 99 காஃபி அடை ஆப்பா கடைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கும். இங்கே வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்து உட்காந்துருக்க இடத்துல வந்து டேபிள் சேர் எல்லாம் ரொம்ப நீட்னஸாக இருக்கேன். ஸோ அதனால இந்த இடம் சூஸ் பண்ணி வந்திருக்கேன். நல்லா இருக்கேன். அவங்க காஃபி ஷாப்ட்டே பேசுவோம். இது என்னமா சில்லற காசுலாம் போட்டு வச்சிருக்கீங்களா? என்னமா அது? பழைய காலத்து காயின்ஸ், ஓல்ட் காயின்ஸ். அது எதுக்கு இப்படி டிஸ்ப்ளேல வச்சிருக்கீங்க? சேல்ஸ்க்கா? ஓ, இது வந்து மக்கள் வாங்கிட்டு போறாங்களா பழைய காயின்ஸ்? சரி, இது வந்து பழைய 10 காசா இருக்கு. இது எவ்வளோ வாங்கிட்டு போவாங்கம்மா? 30 rupees காயின். 10 காசு வந்து 30 rupees-ஆ? ஓகே. இது அதே 10 காசுல கோல்டு காயின் மாதிரி இருக்கு. சரி, வேற என்ன இருக்கு? இது 20 காசு. ஓகே. இது வந்து 2 காசா? 2 பைசா. 2 பைசா? ஓ, 2 பைசா. இது 5 பைசாவாம்மா? ஆமா. இது 5 பைசா. இது எவ்வளோம்மா? 2 பைசா சார். அது வந்தா 2 பைசா. 2 பைசா. இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. சரி, இது என்னமா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ரூபா நோட் வச்சிருக்கீங்க. இது என்னது? ஆமா சார், இப்ப 20ஸ்ல 10ல நோட் இருக்கு. இங்க கரன்சி நம்பர் ஒன்னு இருக்கும். நீங்க கல்யாண நாள் இல்ல பர்த்டே டேட் நீங்க சொன்னீங்கன்னா சரி, நீங்க சொல்ற டேட்ல மந்த்ஸ் டேட் இயரோட வரும். ஓ, அது ஒரு இது பண்ணி கொடுப்பீங்க. சரி, ஒரிஜினல் நோட் தான். ஒரிஜினல் நோட்டை வச்சு அந்த இது பண்ணி கொடுப்பீங்க. சரி, நோட் மட்டும் என்னன்னா நோட் மட்டும் கொடுப்பீங்க. சரிம்மா, சரிம்மா. ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த ட்ரெயில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டங்கள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பூக்களுடைய தேநீர் வச்சுருக்காங்க. செம்பருத்தி, ஆவாரம்பூ, சங்குப்பூ, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா, லெமன், எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு 5 ஐட்டம் வச்சுருக்காங்க. காஃபி என்ன இருக்கு? டீ பிளாக் காஃபி.
போன ட்ரிப் வந்து இது வந்து கருப்பட்டி காப்பியாக இருந்துச்சு. இப்போ வர வரப்பால இந்த நல்ல கூட்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் வரையில் ஒரு எப்போவுமே எந்த கடைக்கு போனாலும் ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்துடும். அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக இருக்கும் கூட்டம் வந்துருச்சு. ஃப்ரீயாக இருந்துச்சு. இல்லை அதே செட்டப்பில் அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து கருப்பட்டி காப்பிங்கிறது இப்போ 99 அடை ஆப்பா கடையாக மாறிடுச்சு. ஏதோ ஒரு சம்திங் ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருக்குது இந்த கடையில். என்னன்னு தெரியல. என்ன இருந்துச்சு? அந்த குடில் மாதிரி போட்டு குடில் மாதிரி இருந்துச்சுல, அது நேச்சுரலாக இருக்கு. அந்த குடிசை மாதிரி நல்லா இருக்கு. அங்கே இருந்துச்சு. காணா அதே மாதிரி இங்கே நிறைய இங்கே வச்சுருப்பாங்க. அது அப்படி கொண்டே வச்சுருக்காங்க. இங்கே நிறைய இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இருக்குதா? இல்லை, வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியாக தான். நேற்று நைட்டு வந்து நம்ம சென்னையிலேருந்து வந்தது 1:45 ஆயிடுச்சு. ஸோ வந்தது வந்து ரொம்ப டயர்டாகி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேச முடியலை. ஸோ நம்ம சென்னை போயிட்டு வந்தது ஒரு மினி லாக் மாதிரி எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரி, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த காணொலி பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நான் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார் சிராஜ். பாய் மக்களை.